அவங்க ஃபாதர் வந்து பேசும்போது என்ன சென்ஸ்லெஸ்ஸாக பேசுகிறாங்கன்னு தான் தோணுச்சு. நம்ம ஈஸியாக சொல்கிறோம் அவங்க சூசைட் பண்ணுறது சென்ஸ்லெஸ் தான். ஆக்சுவலி சென்ஸ்லெஸ் தான். சூசைட் பண்ணுறது இஸ் வெரி சென்ஸ்லெஸ் தான். ஆனால் அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்றதை நாமளும் யோசிக்கணும். தற்கொலை எதுக்குமே நீ தீர்வு இல்லைப்பா. தற்போது வேணா சொல்யூஷனாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க அந்த பொண்ணுக்கு அந்த டைம் வேணா இருக்கும் மொழியா. நம்ம இறந்துட்டா எல்லாருமே மறந்துடுவாங்கப்பா. அந்த குழந்தையோட காரியத்தை நான் சொல்லவே இல்லை. அந்த அப்பாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் 76 நாள் உரிமை இல்லை வாழ்க்கையில் கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அவங்க கல்யாணம்னா சரியாயிடும்னு எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணுறதுனால தான் நடக்கிறதோன்னு எனக்கு தோன்றுறது. இல்லையா அது தப்பு பண்ணியிருந்தா தானே அவர் வந்து சொல்றாரு. அவர் ஏன் நம்ம அப்படி சொல்றது அது அவர் சொல்லியிருக்க கூடாதுதான். நாங்க இருக்கோம்னு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லணும். நாங்க இருக்கோம்னு சொன்னா எல்லா பொண்ணும் தற்கொலைக்கு முடிவு வராது. ஒருத்தனுக்கு ஒருத்தி தப்பா நடந்துக்கிற பொண்ணு இல்லையே. யுவர் டாட்டர் இஸ் a very true girl. அப்படி இருக்கும்போது why do you think of that? லைக் சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷனாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். அப்போ அவங்க கிட்ட இருக்குன்னு அந்த மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் வாங்கலாம்னு அந்த பிள்ளைய வந்து கொடுமை பண்ணியிருப்பாங்க. குடும்பம் வந்து சமூகத்துக்காக வாழ வைக்காதீங்க பிள்ளைகளை. உங்களுக்காக தான் நன்மைக்காக வாழ பழகுங்க. அவ்வளவுதான். ஒரு ஈ கடிச்சா கூட அந்த தாய் தகப்பன் கண்ணுல தான் தண்ணி வந்திருக்கும். அந்த பொண்ணு கண்ணுல கூட தண்ணி வந்திருக்காது. அப்படியே வளர்த்துருக்குறாங்க. அப்போ வேற ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா அந்த பொண்ணால தாங்க முடியாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் தினந்தோறும் வரதட்சணை கொடுமையினால எவ்வளவோ பெண்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோன்னா திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என்கிற பெண் கணவர் மாமனார் கொடுமை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய கார்லேயே. இது சொசைட்டியில் ரொம்பவே பூம் ஆச்சு. இதற்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க அப்பாவுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிதன்யாவுடைய இறப்பிற்கு பின்பு இந்த மறுபடியும் வரதட்சணை கொடுமை இன்னமும் இருக்கா நம்ம நாட்டிலன்றது ரொம்பவே ஒரு அதிர்ச்சிக்குரிய வகையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிதன்யாவுடைய இறப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின் இறந்து போனதே எனக்கு பெருமை தான் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னது இன்னும் கேட்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. சொசைட்டியில் இந்த ரிதன்யாவும் அந்த வாட்ஸ்அப் ஆடியோ நோட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னால் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், ஆனால் சகிச்சிட்டு வாழுன்னு சிலர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சொசைட்டியை தான் சிலர் ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த சமூகம் என்ன நினச்சிருமோ நம்ம குடும்பத்தை அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட இந்த சமூகத்துக்கிட்ட ஒரு திருமணம் செட் ஆகலை இல்லை ஒத்துக்கலை, வரதட்சணை கொடுமை இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வந்தால் என்ன நினைக்கிறாங்க, இந்த ரிதன்யா பண்ணது சரியா தவறா, தற்கொலை எந்த வகையிலையும் தீர்வாகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ திருமணமாகி ஒரு 78 நாட்களே ரிதன்யான்னு ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க தற்கொலை பண்ணிட்டு. மாமியார் கணவர் கொடுமைன்னு பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிறது அவசியமா? முதல் சேட்டா தற்கொலைன்றது எந்த பிரச்சனைக்குமே தீர்வு கிடையாது. எந்த குழந்தையும் சாகக்கூடாது. ஒரு அப்பாங்கிற முறையில் சொல்கிறேன், எந்த பொன் குழந்தைக்குமே இந்த கஷ்டம் வரக்கூடாது. ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் ஃபேஸ் பண்ணால் அதுக்கு சூசைட் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது ஃபஸ்ட்டு மாறணும். அடுத்தது இதே மாதிரி உள்ள இந்த சூசைட் அட்டெம்ப்ட் என்ன படித்து என்ன புண்ணியம் சொல்லுங்கள். இந்த சூசைடுங்கிற அந்த எண்ணம் வரும்போது இன்னும் தைரியமாக ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிடும். இப்போ இந்த பெண்ணோட அப்பா கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு என் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ சீரியஸ், உங்க பொண்ணு செத்து போயிட்டாங்க நீங்க? இல்லை, அவங்க ஃபாதர் வந்து பேசும்போது என்ன சென்ஸ்லெஸ்ஸாக பேசுகிறாங்கன்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து லைக் நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் பேசியிருந்துருக்கணும். லைக் யோர் டாட்டர் அவங்க இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, அதுக்காக நீங்கள் பேசியிருந்துருக்கணும். அந்த ஒரு க்ரீஃப் எதுவுமே தெரியாமல் என் பொண்ணு பண்ணதில் நான் ரொம்ப பெருமை தான் அப்படின்ற மாதிரி பேசினது ஒரு மாதிரி சென்ஸ்லெஸ்ஸாக தான் தோணுச்சு. நம்ம ஈஸியாக சொல்கிறோம் அவங்க சூசைட் பண்ணுறது சென்ஸ்லெஸ் தான். ஆக்சுவலி சென்ஸ்லெஸ் தான். சூசைட் பண்ணுறது இஸ் வெரி சென்ஸ்லெஸ் தான். ஆனால் அவங்க எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்றதை நாமளும் யோசிக்கணும். அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்கள பற்றி பேசி நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான். அவங்க அப்பா சொன்னது தான் வந்து செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்க அப்பா அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்றது தான் நாங்களும். சூசைட் வந்து உடனே திருவா நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா.
ஏன்னா வந்து நமக்குன்னு நம்ம உயிருக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் லெட்டஸ் கோ ஃபார்வர்ட். முன்னாடி போய் அவங்களுக்கு என்ன உச்சப்பட்ட தண்டனை வாங்கி கொடுக்கும். ஏன்னா வந்து இப்படி போய்கிட்டே இருந்தால் வரதட்சணை கொடுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ கொடுத்து உங்களுக்கு யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் தட். அப்புறம் மேலும் மேலும் வை டோன்ட் யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் அ க்ரூம் ஹூ இஸ் லெஸ். கேட்காம இருக்கிறவங்க சரி, அவன் கேரக்டரை மட்டும் பாருங்கள், நாட் வித் மணி ஆர் எனிதிங் எல்ஸ். அப்படி பார்க்கும்போது நல்ல குணம் உள்ளவராக இருக்கும்போது நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறையா கொடுத்து உங்கள் பொண்ணோட வயிறு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வரதட்சணை கொடுமைங்கிறது ஃபஸ்ட்டு மாறணும். அடுத்தது இதே மாதிரி உள்ள இந்த சூசைட் அட்டெம்ப்ட், என்ன படித்து என்ன புண்ணியம் சொல்லுங்கள். இந்த சூசைடுங்கிற அந்த எண்ணம் வரும்போது இன்னும் தைரியமாக ஃபேஸ் பண்ண தெரிஞ்சிடும். தற்கொலை எதற்குமே தீர்வு ஆகாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எதற்குமே தீர்வு ஆகாது. ஆனால் வந்து அவங்க பண்ணியிருக்க கோழை தான் அது மாதிரிலாம் பண்ணுவாங்கங்க. அது அப்படியா மனநிலை வந்து சரியில்லாதவங்க, எதையுமே தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவங்க பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே நான் தாங்குவேன். அவங்க வந்து எனக்கு அப்பா இருக்குது, அம்மா இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் இப்போ தான் வந்தார், 72 நாளோ 6 நாளோ தான் ஆகுது. அதுக்காக நம்ம செத்துடலாமா? ஏன்னா அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின் செத்ததே எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் பெருமையாக இருக்குதுன்னா வந்து இப்போ என் பொண்ணு மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அவங்கள பார்த்தாங்க இவங்கள பார்த்தாங்கன்னு ஏதாச்சும் குற்றச்சாட்டு வச்சிருப்பாங்களோ, வச்சுட்டு அவள் உயிர் போயிருந்தா எனக்கு வந்து அவமானமாக இருந்திருக்கும். அதனால என் பொண்ணு இப்படியே இறந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷன்ற மாதிரியே அவர் நினச்சிட்டு இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு தான் பெருசு, அப்போ உயிர் போனால் பெருசு. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டு கூட ஏற்றுக்கலாம், உயிர் வந்து போனால் வராதுங்க. நிச்சயமா. கரெக்டா இல்லையா? நம்ம எப்படிமா ஏத்துக்க அது தப்பு பண்ணியிருந்தா தானே அவர் வந்து சொல்றாரு. அவர் ஏன் நம்ம அப்படி சொல்றது? அது அவர் சொல்லியிருக்க கூடாதுதான். ஏமா எப்படியா இருந்தாலும் நீ வந்து எனக்கு பொண்ணு, அவங்க வந்து அவர் வந்து அந்த மாதிரி வார்த்தையை விட்டுருக்க கூடாது. வந்துரு நம்ம வீட்டுக்கு வாமா, நீ ஏன் சாவணும், நம்ம வீட்டுக்கு வாமான்னு சொல்லிருக்கணும். அவர் எப்படி அத சொல்லலாம், மோட்டிவேஷன் பண்ணிருக்கணும். கரெக்டா இல்லையா? அம்மா வீட்டுக்கு வாமான்னு சொல்லிருக்கணும். நான் இருக்கிறேன், அம்மா இருக்கிறாங்க. அவர் இப்போதான் சரி, அவர் போ பார்த்துக்கலாம், அவரை நம்ம மாற்றிக்கலாம். நம்மளும் சொன்னோம் 500 சவரம் நம்ம போடுறோன்னு சொன்னோம், கொடுக்க முடியல. பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். மேபி நடத்தியிருந்தால் அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க போல. இந்த மாதிரி ஒரு அப்பா பேசுகிறாருன்னா சுயமாக பேசுகிறாரா? அந்த பொண்ணு எந்த அளவுக்கு இங்கிட்டும் போக முடியல. அப்போ பேரண்ட்ஸ் நாங்கள் இருக்கோன்னு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் சொல்லணும். நாங்கள் இருக்கோன்னு சொன்னால் எல்லா பொண்ணும் தற்கொலைக்கு முடிவு வராது. இதுதான்ப்பா என்னோட கருத்து. அது வந்து அவர் புள்ள பெத்த பெருமைக்கு தான் பேசியிருக்காரு. ஆனால் அவர் செஞ்ச தப்பு என்னன்னா, அவர் வந்து வாரி கொடுத்ததுனால வந்து அவர் 200 பவுனோ 300 பவுன் கொடுத்துருப்பாரு. அப்போது அவங்கக்கிட்ட இருக்குன்னு அந்த மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் வாங்கலாம்னு அந்த பிள்ளைய வந்து கொடுமை பண்ணியிருப்பாங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு, சரி போனால் எங்கள் அம்மா அப்பா கேட்டால் கொடுப்பாங்கன்னு போயிருக்கு. அந்த நேரத்தில் அவங்க பெற்றவங்க வந்து என்ன மூடில் இருந்திருக்காங்களோ அவங்க கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டாங்க. அதனால இது வந்து இந்த பக்கமும் போக முடியாமல், ஆற்றுலையும் கால் வைக்க முடியாமல், சேத்துலையும் கால் வைக்க முடியாமல், என்ன பண்ணணும் முடியாமல் இதுவாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு தற்கொலை வாங்கினது முட்டாள்தானே இது. இந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து அவங்க கல்யாணம்னா சரியாயிடும்னு எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பண்ணுறதுனால தான் நடக்கிறதோன்னு எனக்கு தோன்றுறது. ஐயா, இந்த பொண்ணுடைய அப்பா கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தின்னு என் பொண்ணு செத்தது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமா சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே? அதுக்கு நாம என்ன சொல்ல முடியும்? ஒரு அப்பாவோட மனநிலை இருக்குன்னாக்கா அந்த அப்பாவுக்கு வைத்தியம் பண்ணணும். அந்த குழந்தையோட காரியத்தை நான் சொல்லவே இல்லை. அந்த அப்பாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணியிருந்தா அந்த பொண்ணு உயிரோட என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? செத்து போயிட்டேன். அதனால தானே நீங்களே போயிட்டு கேட்குறீங்க. இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்களா? செத்து போனதுனால வெளியில் வருது, இல்லைன்னா வராது. கோடி பசங்க அப்படி இருக்காங்க வீட்டில், கிராமங்களில், ஊரில். கிராமங்களில் என்ன, மெட்ராஸ் சிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? எனக்கு இந்த மாதிரி நடந்தா நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது. ஐ வில் கம் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். அப்புறம் என்னோட வீட்டுக்கு போயிட்டு தென் ஐ வில் டாக் டு மை மாம், எல்லாமே சொல்லுவேன். பட் எனக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணாலும். எனக்கு அந்த மாதிரி சப்போர்ட் இல்லைன்னா லீகலாக எதாவது மூவ் பண்ண முடிஞ்சால் நான் பண்ணுவேன். ஐ ஒன்ட் டேக் திஸ் சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷனாக நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இது பண்ணுறோம். இந்த பொண்ணு ரிதன்யா அவர்களை அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப செக்ஷுவலாகவும் ஹராஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் கணவனா இருந்தாலுமே பிடிக்காம தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ அந்த கன்சென்ட்டே இல்லாமல் அவங்க அவ்வளோ ஹெராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் ஆக்சுவலி லீகலாக ஒரு ஆக்ஷன். கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் மூவ் பண்ணால் அவங்க லீகலாக இது பண்ணலாம். இந்த ரிதன்யாவுடைய அப்பா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போனதே எனக்கு பெருமையா இருக்குன்னு அதிர்ச்சி அளிக்கிற வகையில சொல்லியிருந்தாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தி வந்து இப்போ இந்த நிறையா இப்போ பார்க்குறோம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அப்போ லிவிங் டுகெதர் இப்போ அவங்களுக்கு அது பிடிக்கலங்கும் போது தே கோ பேக், அடுத்ததுக்கு போகிறாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சரியான தீர்ப்பு விட ஒருத்தனுக்கு ஒருத்தி சொல்லி தப்பாக நடந்துக்கிற பொண்ணு இல்லையே. யுவர் டாட்டர் இஸ் அ வெரி ட்ரூ கேர்ள். அப்படி இருக்கும்போது why do you think of that? ஏன்னா அந்த பெண்ணு ரொம்ப உருக்கமா அந்த ஆடியோல என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, என்னால வேற லைஃபை சூஸ் பண்ண முடியலப்பா அப்படின்னு. மேபி இவங்க பேரண்ட்ஸ் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தா அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. டெஃபினட்டா. ஏன்னா எப்போ ஒரு பொண்ணு கொஞ்சம் தயங்கி ஏதோ சொல்கிறான்னா கிவ் இயர்ஸ் டு ஹர். நல்லா கொடுங்க, கேளுங்க என்ன ப்ராப்ளம், என்னவா இருந்தாலும் நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற முதல்ல அந்த ஆட்டிடியூட் மாறணும். அப்போ தான் அந்த ஆட்டிடியூட் பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே இருக்கும். நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அதனால் அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கோ நீ. அவங்க 76 நாள் பொறுமை இல்லை வாழ்க்கையில் பெற்றவங்க கிட்ட அன்பையும் ஆதரவையும் எதிர்பார்த்தே வளர்ந்துட்டாங்கங்க. அவங்களுக்கு இந்த ஒருத்தவங்க கடுமையாக பேசுகிறவங்கள பார்க்குறவங்கள புதுசாக பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு கசப்பாக தான் தெரியும். ஆரம்பத்துலேருந்தே பெற்றவங்க திட்டி அடித்து வளர்த்ததுண்டா அதெல்லாம் சரி. அந்த வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் போல். நம்ம பெற்ற வீட்டில் எப்படியோ அதே மாதிரி அங்கேயும் இருக்கணும் அப்படின்ற சகிப்புத்தன்மை வரும். புரியுதுங்களா? இவங்க ஒரே பொண்ணோ எத்தனை பேரோ எனக்கு தெரியாது, ஒரே பொண்ணு தான். அப்படி அப்போ அவங்க அவ்வளோ பார்த்து செஞ்சுருப்பாங்க. அந்த ஃபேமிலி அதான் சொல்லுது, பார்த்து பண்ணோம் நாங்கள் என் பொண்ணுக்கு எல்லாமே. ஒரு ஈ கடிச்சா கூட அந்த தாய் தகப்பன் கண்ணில் தான் தண்ணி வந்திருக்கும், அந்த பொண்ணு கண்ணில் கூட தண்ணி வந்திருக்காது. அப்படியே வளர்த்துருக்குறாங்க. அப்போது வேற ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தினா அந்த பொண்ணால் தாங்க முடியாது. 90 கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறது இல்லை, காரணம் இதுதான். அப்போ 90 கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிறது இல்லைன்னு ரீல்ஸில் மீம்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கோம். சைமல்டேனியஸாக இந்த மாதிரி ஒரு வரதட்சணை கொடுக்குங்கிறதுக்கு யார் பொறுப்பு? பொண்களோட அப்பா அம்மா தான் காரணம். அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது. படிப்பு நிறைய கொடுக்கணும். நான் எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் முதல்ல ஸ்கூலில் காலேஜில் சேர்த்து வச்சு படிக்கிறது. பசங்க படிச்சிடுறாங்க, அப்பா அம்மா படிக்கிறது இல்லை, புத்தி இல்லை. ஐயா, இந்த பெண்ணினுடைய கணவர், மாமனார், மாமியார் உட்பட எல்லாருமே இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி கொடுமைப்படுத்தி இருக்காங்கிறது செத்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா சொல்றது. இதுல நிறைய ஆம்பளை விக்டிம்ஸும் இருக்காங்க. இது ஒரு பிளாக்மெயிலிங் டாக்டிக்ஸா எத்தனை கேஸ் பார்த்துருக்கோம் நம்ம. எத்தனை பிளாக்மெயிலிங் டாக்டிக்ஸா நம்ம பார்க்குறோம், ரீல்ஸில் பார்க்குறோம், மீம்ஸில் பார்க்குறோம். ஆமா இல்லையா? அதனால இது முழுசா நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த குழந்தையோட கேஸ் நான் சொல்லலை. எந்த கேஸ்லையுமே ஒரு சைடு தான் வெர்ஷன் வருது. இப்போ போலீஸ் கேஸ் ஆனதுனால இது வெளியில் வருது. அது இல்லாமல் அப்பா அம்மாவோட அறியாமை தான் இந்த மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் காரணங்கிறது என்னோட பார்வை. மேம், இந்த ரிதன்யாவுடைய அப்பா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போனதே எனக்கு பெருமையாக இருக்குன்னு அதிர்ச்சி அளிக்கிற வகையில் சொல்லியிருந்தாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தி இப்போ இந்த நிறையா இப்போ பார்க்குறோம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அப்போ லிவிங் டுகெதர் இப்போ அவங்களுக்கு அது பிடிக்கலங்கும் போது தே கோ பேக், அடுத்ததுக்கு போகிறாங்க. இது நீங்கள் சொல்கிறது சரியான தீர்ப்பு விட ஒருத்தனுக்கு ஒருத்தி சொல்லி தப்பாக நடந்துக்கிற பொண்ணு இல்லையே. யுவர் டாட்டர் இஸ் அ வெரி ட்ரூ கேர்ள். அப்படி இருக்கும்போது why do you think of that? அவ்வளோதான் போல் அவங்க முடிவு. தற்கொலை எதுக்குமே தீர்வாக அது ஆகாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டி கிட்ட யார்கிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லலை. சொன்ன எல்லாருமே சகிச்சுட்டு வாழுன்னு சொல்றாங்க. என்னால முடியல. அந்த மாதிரி யாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சகிச்சுட்டு வாழுன்னு சொல்ல. அப்போ இல்லப்பா நீ அவர்கிட்ட வாழாத, நீ வந்துரு அப்படின்னா, அப்போ இவ குடும்ப பொம்பளை இல்லையோ இப்படி சொல்லிட்டாலே. நிச்சயமா அப்படியே சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க தானே. அப்போ நீங்க வரைக்கும் வாழணும், அப்போ நாங்கெல்லாம் வாழக்கூடாதா, வந்துடணுமா? ஆப்போசிட்டாக நினைப்பாங்க. நம்ம பாசிட்டிவாக சொன்னால் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க, நெகட்டிவாக சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. கரெக்ட். ஆமாவா இல்லையா? ஆமாம் மேம். இந்த உலகத்தில் பல ரிதன்யாக்கள் இருக்காங்க. ஒரு பொண்ணு அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போல்ட்னஸ். உங்களை படிக்க வைக்கிறதே உங்களுடைய திறமையை இதில் வெறும் படிப்பில் காமிக்காமல் இந்த மாதிரி இதிலலாம் ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் முன்னு இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக எல்லாரும் இருக்கணுங்கிறது தான். சில பேருக்கு பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறதுக்கும் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும்.
ஸோ உங்களோட வெல் விஷர் அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா ஜஸ்ட் டாக் டு தெம் ஆர் லைக் யூ கேன் ஆப்ட் ஃபார் தெரப்பீஸ். இந்த மாதிரி நிறைய இருக்குது லைக் ஒரு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ அதுவும் முடியலன்னா யூ கேன் மூவ் லீகலி. அதை தாண்டி உங்களோட லைஃப்பை நீங்களே எடுத்துக்கிறது இட்ஸ் நாட் அ பெட்டர் ஆப்ஷன். இந்த மாதிரி நீங்கள் மேபி அந்த லைஃப் வேண்டாம் சொல்லிட்டு இஃப் யூ லைக் அதுலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் இன்னும் எவ்வளவோ நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருந்திருக்கலாம். ஸோ நீங்களே அது என் பண்ணிக்கிறது வேண்டாமே. தற்கொலை எதுக்குமே நீ தீர்வு இல்லைப்பா. தற்போது வேணால் சொல்யூஷனாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க அந்த பொண்ணுக்கு அந்த டைம் வேணால் இருக்கும் மொழிய. நம்ம இறந்துட்டா எல்லாருமே மறந்துடுவாங்கப்பா. தான் வாழ்க்கை இப்போ பேரண்ட்ஸ் பாதிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான்லாம் எப்படி ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குது. இப்போ நம்மலாம் இப்படி இருந்தால் விட்டுருக்க முடியாது. இது எல்லாருமே என்னை பொறுத்தளவு பொம்பளை பிள்ளைய இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் இருக்கணும். ஆனால் அதுக்கு குடும்ப சப்போர்ட்டாக இருக்கணும். குடும்பம் சமூகத்துக்காக வாழ வைக்காதீங்க பிள்ளைகளை, உங்களுக்காக தான் நன்மைக்காக வாழ பழகுங்க. அவ்வளோதான். நிச்சயமா நீங்க கொடுக்குற பேட்டி இப்போ பல பெண்கள் பல ரிதன்யாக்கள் பார்த்துட்டு இருக்கலாம். அவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்சால் அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. அவங்களோட இதை பார்த்துக்கு அப்புறமா நீங்கள் முடிவு வேணுங்க. அண்ட் டோன்ட் கோ ஃபார் சூசைட். இட்ஸ் நாட் அ பெட்டர் திங் டு டூ அட் லைஃப். தேங்க்யூ. என்னை நான் கஷ்டத்தை அனுபவிக்கல, கஷ்டம் எனக்கு தெரியாது. இது கஷ்டம்னு தெரிஞ்சப்போ நான் அதை தாங்கிக்க என்னால் முடியல, நான் இருக்க மாட்டேன். அவ்வளோதான் போல அவங்க முடிவு. தற்கொலை எதுக்குமே தீர்வாக அது ஆகாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டி கிட்ட யார்கிட்ட சொல்லி இருக்கணும், சொல்லலை. எப்படி ஒன்றாலும் பேசலாங்க, நம்ம நரம்பு இல்லாத நாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்படி ஒன்றாலும் பேசலாம், எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.